நண்பர்களுக்கு வணக்கம். படித்ததில் பிடித்தது சாமி போட்ட முடிச்சு பகுதி 7. நம்முடைய சேனலில் வரக்கூடிய கதைகள் பிடித்திருந்தால் பகிருங்கள் நண்பர்களே. சில நிமிடங்களில் பளிச்சென்று உடை மாற்றிக்கொண்டு தங்கள் எதிரே முன்னரையில் வந்து உட்கார்ந்த கஸ்தூரியை வியப்புடன் பார்த்தாள் சுமதி. இவளா இரத்த அழுத்தம் வந்து படுத்து கிடந்தால் பிடுங்கி எடுத்த முள்ளங்கி பந்தை போல நிறமும் செழுமையுமாக மருமகள் எடுத்து விட்டவள் என்று சொல்ல முடியாதவாறு மினுமினுவென்று வச்சி வார்க்கப்படுத்தும் இளமையில் இன்னமும் ஜம்மென்று இருக்கிறாளே. படிப்புக்கும் பதவிக்கும் ஒரு தனி கலையா? பொறாமை தீயாக அடிவயிற்றை பற்ற புன்முறுவலித்தாள் சுமதி. தனது வரவால் அமைதியாக அழகாக காணப்படும் அந்த குடும்பத்தில் ஒரு சிறு சலசலப்பை ஏற்படுத்தாவிடில் மண்டை வெடித்துவிடும் போன்றதொரு ஆத்திரம் அவளுக்கு. காஃபி டிஃபன் சாப்பிட்டீங்களா? நீங்கள் வந்தது தெரிந்தது, அதனால் சட்டுன்னு எழுந்து வந்துட்டேன். இல்லை கஞ்சி எடுத்துக்கொண்டு எழுப்புற வரைக்கும் தூங்கி விட்டிருப்பேன். அடடா, உங்கள் ஓய்வை நாங்கள் கெடுத்துட்டோமா? சூழ் கொட்டினார் அனுதாபத்துடன் தயானந்த். அப்படி ஒன்றுமில்லை, நாளையிலிருந்து நான் வேலைக்கு போகணும். தேவையில்லாத ஓய்வு கூட ஒரு வகை வியாதியைப் போல் உடம்பை கெடுத்துவிடும். கஸ்தூரி மெல்லியதாக சிரித்தாள். மாப்பிள்ளை மாடியில் இருக்கா போலிருக்கு. முனகியபடி தயானந்த் மெல்ல எழுந்தார். மாதங்கி, போய் ஹர்ஷனை நான் கூப்பிட்டதாக வரச்சொல், மருமகளுக்கு உத்தரவிட்டாள் கஸ்தூரி. என்னதான் சம்மந்தி என்ற போதிலும் மாடி அறைக்கு தடதடவென்று தயானந்த் தானே உரிமையுடன் செல்ல முயன்றதை அவள் விரும்பாதவள். தயானந்த் புரிந்து கொண்டார். முகத்தில் அசடு வழிய அவர் அங்கிருந்து வராந்தா பக்கம் நழுவி தோட்டத்தை பார்த்தபடி விழித்து கொண்டு நின்றார். அரைக்கதவை லேசாக தட்டிவிட்டு திறந்து கொண்டு மாதங்கி உள்ளே வந்தபோது படுக்கை மீது சாய்ந்தபடி புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தான் ஹர்ஷன். அத்தை உங்களை உடனே கீழே வர சொன்னாங்க. கீழே வர சொல்லி அம்மாவின் உத்தரவோ? உன் பெரியப்பா நடந்து கொண்ட அழகுக்கு அவரோட நான் வந்து பேசணுமா? பட்டென்று பத்திரிகையை மூடி தரையில் போட்டுவிட்டு கோபத்துடன் எழுந்தான். நாற்காலி மீது கிடந்த துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு இடது கரத்தால் கலைந்த முடியை சீராக்கியபடி வெளிவர திரும்பினான். மாதங்கி அவனுக்கு வழிவிட வெளியே வந்தாள். இந்தா நில்லு, ஒரு வார்த்தை கேட்கணும், அதட்டினான் ஹர்ஷன். அறையை விட்டு வெளியே வந்துவிட்ட மாதங்கி வாயிற்படி அருகில் தயக்கமாக நின்றாள். பல நாட்களாக நான் கேட்க நினைச்ச கேள்வி, வாய்ப்பில்லாமல் வாயை மூடிக்கிட்டு இருந்தேன். சம்மந்தி மனுஷனை கண்டதும் இப்போ கேட்கணும்னு மனம் துடிக்குது. ஆமாம், உன் அக்கா வீட்டில் நீ கூடவே தங்கி நெருங்கி வாழ்ந்தவளாச்சே, உனக்கு கூட உன் அக்கா விவகாரம் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்ல போகிற. உன் பெரியப்பா பெரியம்மா யாருக்கும் உன் அக்காவின் காதல் விவகாரம் கொஞ்சம் கூட தெரியாமலா இருந்திருக்கும்? தன் மகள் திடீரென்று இடக்கு செய்தால் தம்பி மகளை என் தலையில் கட்டலாம்னு தானே உன் பெரியப்பா திட்டத்தோடு திருத்தணிக்கு புறப்பட்டு வந்திருந்தார். மாதங்கி திடுக்கிட்டு போனாள். சற்று முன் பெரியம்மா சொன்ன செய்தியால் ஏற்பட்ட கலவரத்தினின்று ஏற்கனவே குழம்பி விட்டிருந்தாள். இப்போது பெரியப்பா திட்டமிட்டு அவளை பலவந்தமாக அவனுக்கு மனைவியாக்கி விட்டதாக குற்றச்சாட்டு. எனக்கு எதுவுமே தெரியாது சொல்லிவிட்டு வேகமாக திரும்பினாள். இந்தா மறுபடியும் ஹர்ஷன் அதட்டினான். கீழே போய் அம்மா கிட்ட நான் கேட்டதை பற்றி ஏதாவது வாய் திறந்த நான் பொல்லாதவனா மாறிடுவேன். உரிமை விட்டு அவளை தாண்டி கொண்டு படிகளை தாவி கடந்து கீழே மறைந்தான். இப்போது மட்டுமென்ன, நீங்கள் ரொம்ப சாதுவென்று நினைப்பா? தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்ட மாதங்கி குபீரென்று சிரித்து விட்டாள். சிரிப்பை சட்டென்று அடக்க முடியாது. சிரித்து கொண்டே அவன் பின்னால் கீழே இறங்கி வந்தாள். சாப்பிட்டு விட்டு போகலாமே, கஸ்தூரி உபசரித்தது. இதுதான் சாக்கென்று சுமதி உட்கார்ந்து விட்டாள். அதிக நேரம் அங்கே தங்க நேரிட்டால் இன்னும் சில வம்புகளை சேகரிக்க இயலுமே என்ற ஆவல்தான் காரணம். மாதங்கி இரவு உணவுக்காக தயாரித்திருந்த நெய்மணத்த பரோட்டாவில் கூட்டும் கறியும் சாப்பிட மிகவும் ருசியாகத்தான் இருந்தன. தேவைக்கு மீறி ஒன்றை அதிகமாகவே சாப்பிட்டு விட்டாள் சுமதி. கை கழுவிவிட்டு முன்னறையில் வந்து உட்கார்ந்தவர்களுக்கு மூச்சு முட்டியது. சுவையாக சமைத்து போட்டு கூப்பிட்ட குரலுக்கு அடிமையாக ஓடோடி வந்து பணி செய்த இந்த பெண்ணை இவர்கள் வீட்டுக்கு அனுப்பிவிட்டோமே. என்னால் நம்பவே முடியலை.
படு சோம்பேறியாக எங்கள் வீட்டில் மசமசவென்று நின்றுக்கிட்டு இருந்த இந்த பொண்ணு இங்கே வந்து ரொம்ப நல்லா வேலை செய்கிறது. எல்லாம் உங்கள் ட்ரைனிங், புகழ்ச்சியாக ஆரம்பித்தாள். அப்படி ஒன்றும் தெரியலையே. இங்கே வந்த நாளிலிருந்து நாள் முழுவதும் நான் சொல்கிறதுக்கு முந்தி தானாகவே எல்லாமே செய்திடுறாளே. இவ மட்டும் இல்லாதிருந்தா சில நாளாக நான் உடம்புக்கு முடியாமல் இருந்ததுக்கு உதவிக்கு யாரும் இல்லாமல் கஷ்டப்பட்டிருப்பேன். மாமியார் மெச்சிய மருமகளாக மாதங்கி மாறிவிட்டதை அறிந்த சுமதிக்கு ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்தது. எங்கள் வீட்டுக்காரருக்கு நேர் எதிர்குணம் அவர் தம்பிக்கு. நல்ல வேலையில்தான் இருந்தார். ஆனால் குடியும் குதிரை பந்தயமும் அவரை ஒழிச்சு கட்டிடுச்சு. ஆனால் மாதங்கிக்கு 6 வயசு இருக்கும். அப்பா பொசுக்குன்னு போயிட்டார். அவள் பிறக்கும்போதே தாயை இழந்தவள். தம்பி மகள் அனாதையாகிவிடக்கூடாதுன்னு இவர்தான் போய் குழந்தையை அவங்க தாய் வழி பாட்டன் வீட்டிலிருந்து எடுத்து வந்தார். தலையில் பேணும் உடம்பில் சிறங்குமாக கயிறு போல வந்து நின்ன குழந்தையை வளர்க்க பட்ட பாடு ஆண்டவனுக்குத்தான் தெரியும். அப்படியா? படிப்பு நல்லா ஏறியிருந்தா இன்னும் மேலே படிக்க வச்சிருப்போம். அதனால் என்ன, எங்கள் வீட்டுக்கு இந்த படிப்பு போதும். மேலே நாங்களே படிக்க வச்சுக்க முடியும். கோடை விடுமுறைக்கு பிறகு மாதங்கியை நான் செக்ரட்டேரியட் கோர்ஸில் சேர்க்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே கார் ஓட்ட கற்றுக்கவும் ஏற்பாடு செய்ய உத்தேசிச்சிருக்கேன். தட்டெழுத்து, சுருக்கெழுத்து இதெல்லாம் கற்றுக்கொண்டு தேர்ந்து விட்டால் பிற்காலத்தில் அவளுக்கு உதவியாக இருக்கும். வீட்டிலே 1க்கு 2 கார் நிற்குது. வெளிவாசலில் அவளே ஒரு காரை எடுத்துட்டதை தாராளமாக போய் வரலாமே. என்னை பொறுத்தவரை அவள் எனக்கு மகள் போலத்தான். கஸ்தூரி மென்மையாக சிரித்தாள். சுமதியின் தாடை இறுகியது. என்ன சொன்னாலும் காதில் போட்டுக்கொள்ள மாட்டேங்கிறாளே. மாமியாரை மாதங்கி அப்படி கையில் சுருட்டி வச்சு கொண்டிருக்கிறாள். கெட்டிக்காரி. சுற்றுமுற்றும் பார்த்தாள். குரலை மெல்ல தாழ்த்தி கொண்டாள். பியூசிக்கு மேலே மாதங்கியை நாங்கள் படிக்க வைக்காமல் நிறுத்தினதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குது. மாதங்கி அசலாம்பிகை கல்லூரியில் படிக்க ஆரம்பித்த உடனேயே கொஞ்சம் தன் சுபாவத்தை காட்டிட்டா. வீட்டிலே நான் அவளை எப்பவும் அடக்கி வைக்கிறதுண்டு. பால்காரனோட பல்லை இழிச்சுண்டு பேசுவாள். தையல்காரர் வந்துட்டா போதும், ஓடி வந்து தானே பேச தொடங்குவா. இந்த பெண்ணை வச்சுண்டு எப்படித்தான் மீதி காலத்தை ஓட்ட போகிறோமென்று எனக்கு சதா திகில்தான் போங்க. நம்ம பெண்ணை படிக்க வச்சுட்டு தம்பி மகளுக்கு படிப்பு கொடுக்காட்டா நல்லா இருக்காதுன்னு இவர்தான் ஒரே பிடியாக காலேஜில் கொண்டு சேர்த்தார். எனக்கு அப்போவே தெரியும் இவ ஒழுங்காக படிக்க மாட்டான்னு. பஸ் ஸ்டாண்டில் பார்த்த ஒரு பையனோட சிநேகமாம். எனக்கு பிறகுதான் தெரியும் அவளை தேடிக்கொண்டு காலேஜுக்கு போய்விட்டான். ஆஃபீஸில் போய் விசாரிச்சானாம். இது கல்லூரி தலைவி காதில் பட்டு அவங்க வந்து அவனை கூப்பிட்டுட்டு கடுமையாக சாடி வெளியே துரத்தி விட்டு இவருக்கு டெலிஃபோன் செய்தாங்க. இந்த பெண் நடத்தையால் கல்லூரி பேர் கெட்டுடும். இந்த வருஷத்தோட வேறு காலேஜ் பார்த்துக்கோங்கன்னு காரமாக பேசிட்டாங்க. பிஎஸ்சி படிப்போடு நாங்கள் அவளை வீட்டோடு வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி தகராறுகள் மேலே நடக்காதபடி நான் கண்டிப்பும் கராருமாகத்தான் வச்சிருந்தேன். கஸ்தூரி முகம் சுருங்கி போனாள். மாதங்கியை பற்றி அவள் சொல்வதெல்லாம் உண்மையா? தன் பெண்ணுக்கு கிடைக்காத இடம் தன் கொழுந்தன் மகளுக்கு கிடைத்துவிட்டதே என்ற ஆத்திரத்தில் ஏற்பட்ட கற்பனையா? ஆனாலும் அவளால் மௌனமாக இருக்க முடியவில்லை. நீங்கள் இந்த விஷயத்தை திருத்தணியிலேயே பெண்ணை மனையில் வைக்கும் முன்பே என்னிடம் சொல்லியிருக்கணும். இப்போ வந்து சொல்கிறதின் அர்த்தம் என்ன என்று ஏளனமாக கேட்டாள். 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்வாங்களே. எங்கேயாவது நம்ம வீட்டு குழந்தை சுகமாக இருக்கட்டும்னு நல்ல எண்ணத்தோடு தான் பேசாமல் இருந்துட்டேன். இப்போ வேற யாராவது வந்து சொல்லிட போகிறாங்களேங்கிற கவலையில் உண்மையை விளக்கிட்டேன். அங்கேயே சொல்லியிருந்தா இந்த தயானந்த வீட்டு சங்கதியே வேண்டாம். அக்காவை போல தங்கையும் இருக்கா. இது குழந்தைகள் தப்பில்லை, அவங்கள வளர்த்தவங்க தப்புன்னு எங்கள் அண்ணா பட்டுன்னு சொல்லி உதறிவிட்டு எங்கேயாவது வச்சு எப்படியோ கல்யாணத்தை முடிச்சிருப்போம். எங்கள் உறவிலேயே என் மகனுக்கு பெண் கொடுக்க எத்தனையோ பேர் தயாராக இருந்தாங்க. அதனால் உங்கள் வீட்டு பெண் இல்லாதிருந்தா காரியம் ஒன்றும் கெட்டு போயிருக்காது. அதட்டலாக சம்மந்தி என்ற மெதப்பிலேயே கஸ்தூரி பேசினாள். சுமதிக்கு மேலே என்ன சொல்வதென்றே புரியவில்லை. ஏன் வீணாக வாய் கொடுத்தோம் என்று உள்ளூர பயந்து விட்டாள். இந்த சங்கதியை இத்தோடு விட்டுடுங்க.
என் மகன் காதில் பட்டால் வீண் பொல்லாப்பு. மாதங்கி எங்க வீட்டு மருமகளாகிவிட்டவள். இனி அவளை அந்த தகுதிக்கு ஏத்தவளா வச்சு நடத்தி கொள்வது எங்க பொறுப்பு. நீங்க கவலைப்பட வேண்டாம். நடந்து போனதை பற்றி நான் கவலைப்பட போறதில்லை. இனி நடக்கப் போவதை பற்றி தான் கவலைப்படுவேன். நீங்களும் மனதை குழப்பிக்க வேண்டாம். நாளைக்கு நான் ஆஃபீஸுக்கு போகலாம்னு தீர்மானிச்சிருக்கேன். அதனால் சுவரில் தெரிந்த கடிகாரத்தை பார்த்தாள். நேரமாகிவிட்டது, நீங்கள் கிளம்பலாம் என்று பேசாமல் பேசிய அவளது கண்களை சந்திக்க சுமதிக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது. நாழியாச்சு, நீங்களும் அந்த பக்கம் வந்துட்டு இருங்கோ. மாதங்கியை முடிஞ்ச போதெல்லாம் அனுப்பி வையுங்கோ. முணுமுணுத்து விட்டு எழுந்தாள். வராந்தாவில் உட்கார்ந்து ஒப்புக்கு பேசி அருந்து கொண்டிருந்த தயானந்த் தாமாகவே உள்ளே வந்தார். புறப்படலாமா என்று அவர் கேட்டதுமே வெற்றிலை பாக்கு குங்குமத்தை பெற்றுக்கொண்டு சுமதி கிளம்பிவிட்டாள். படுக்கை விரிப்பை உதறி போட்டு சரி செய்துவிட்டு கண்ணாடி கூஜாவில் நீரும் டம்ளரும் கொண்டு வந்து தலைமாட்டிலிருந்த மேஜை மேல் வைத்துவிட்டு கட்டிலின் ஓரத்தில் வந்து உட்கார்ந்து கொண்ட மாதங்கியை ஓரக்கண்ணால் பார்த்தாள் கஸ்தூரி. விடிவிளக்கு ஒளியில் மென்மையான அந்த முகத்தில் ஒளிவிட்ட கண்களில் கபடத்தின் சாயையே சிறிதும் தெரியாததை வியப்புடன் பார்த்து கொண்டாள். ச்ச, மாதங்கி அப்படிப்பட்ட பெண்ணாக இருக்க முடியாது. இது கட்டாயம் ஒரு கட்டுக்கதையாகத்தான் இருக்கும். முயன்றால் அவளால் இதை பற்றி ஆராயவா முடியாது? எத்தனை கட்டுப்படுத்தியும் அமைதியானதொரு நீர்ப்பரப்பின் மேல் விழுந்த சிறு கல்லால் வட்டவட்டமாக எழுந்த சிற்றலைகள் போல அவள் மனதினுள் ஒரு குறுகுறுப்பு சஞ்சலப்படுத்தி கொண்டிருந்ததால் அவளுக்கு நிம்மதியாக உறங்க முடியவில்லை. சில நாட்களில் வீட்டிலேயே தங்கிவிட்டதனால் கஸ்தூரிக்கு அலுவலகத்தில் வேலை குவிந்து விட்டிருந்தது. கணக்கு வழக்கு பகுதியில் உதவி அக்கவுண்டண்டாக பணிபுரிந்து வந்து கொண்டிருந்தாள். சில மாதங்களில் தலைமை பதவி கிடைக்கக்கூடும் என்றதொரு பேச்சு அடிபட்டு கொண்டிருந்தது. அலுவலகத்திலே அவளுக்கு நல்ல பெயர், வேலையில் கராரான ஆசாமி என்றதொரு புகழ். மேஜை மீது குவிந்து கிடந்த ஃபைல்களை ஒரு வழியாக கவனித்துவிட்டு அவள் நிமிர்வதற்குள் பகல் உணவு நேரம் நெருங்கிவிட்டிருந்தது. எழுந்து சென்று வாஷ்பேஷனில் முகத்தை கழுவி முடியை சீர்திருத்து கொண்டு தன் அறைக்குள் வந்து உட்கார்ந்தாள். சாதாரணமாக அவள் தினமும் தன் கையோடு கொண்டு வரும் டிஃபனை தன் அறைக்குள் அமர்ந்தபடியே சாப்பிட்டு முடிப்பது வழக்கம். அவசரத்தில் டிஃபனை மறந்துவிடும்போதுதான் அலுவலக பையனை அனுப்பி ஹோட்டலிலிருந்து சிற்றுண்டி ஏதேனும் வருவித்து கொள்வாள். சில நாட்கள் வெறும் வயிற்றுடன் காஃபியையும் பகல் உணவை முடித்துக்கொண்டு பல்லை கடித்துக்கொண்டு வேலை பார்ப்பதும் உண்டு. கடும் பசியுடன் வீட்டுக்கு திரும்பும்போது சமைக்கணுமே என்று அடுப்பை கண்டு அரண்டு போய் நிற்பதும் உண்டு. அலுவலகத்து வேலைக்கு பின் அவள் அப்படி களைத்து போவது வழக்கம். ஆனால் இப்பொழுதெல்லாம் பள்ளிக்கூட குழந்தை சாப்பாட்டு டப்பாவை வேகமாக திறந்து அம்மா என்ன டிஃபன் அனுப்பியிருக்கிறார்கள் என்று ஆவலுடன் பார்ப்பது போன்று சாப்பாட்டு வேலையின் போது அலுவலகத்துக்கு கையோடு கொண்டு வரும் அந்த அழகான சிறுசதுர மூங்கில் கூடையை சட்டென்று திறந்து பார்ப்பதில் ஒரு உற்சாகம் இருந்தது. அலுப்பு ஏற்படாது மாமியாருக்கு மருமகள் நாளைக்கொரு விதமான டிஃபனை கட்டி கொடுத்து அனுப்பி வைத்தாள். மாமியாருக்கும் வயதை மறந்து பள்ளிக்கூட டப்பாவை போல ஆவலுடன் திறந்து பார்ப்பதில் எத்தனை ஆசை! அறையின் ஓரமாக ஆஃபீஸ் பையன் கொண்டு வைத்திருந்த பிரம்பு கூடையை எடுத்து மேஜையின் மேல் வைத்து கொண்டாள். மாதங்கி வீட்டு காரியங்களை கூட ரசனை உணர்வோடுதான் செய்து வந்தாள். கச்சிதமாக கூடைக்குள் வெள்ளை துணி மடிப்பை போட்டு அதற்குள் சூடு தணியாத ஸ்டீல் கண்டெய்னரில் இட்லியும் வெங்காய சட்னியும் வைத்து அனுப்பியிருந்தாள். ஃப்ளாஸ்கில் காஃபி, தாகத்துக்கு குடித்து காய்ச்சி ஆற வைத்த தண்ணீர், ஒரு சிறு பாட்டிலில் கடைசியாக சாப்பிட ஒரு சிறு ஆரஞ்சு பழம். இட்லி பூ போல சாப்பிட சுகமாகவே இருந்தது. அதுவும் சில நாட்களாக கஞ்சியும் மோருமாக சாப்பிட்டு அழுத்திவிட்ட நாக்குக்கு வெங்காய துவையல் வெகு ருசியாகத்தான் இருந்தது. டிஃபன் அடுக்கின் 3வது காலி தட்டுக்குள் ஒரு துண்டு கடிதத்தை வைத்திருந்தாள் மருமகள். கூடை ஓரத்தில் சின்ன பிளாஸ்டிக் டப்பாவுக்குள் நீங்கள் பகல் வேலைக்கு சாப்பிட வேண்டிய மாத்திரைகளை வைத்திருக்கிறேன். இன்னும் தொடர்ந்து சில நாட்கள் மட்டும் சாப்பிட்டால் போதும் என்று டாக்டர் சொல்லியிருக்கிறார். மறக்காதீர்கள். மாதங்கி காஃபியுடன் மருந்தையும் சேர்த்து விழுங்கிக் கொண்டு கூடையை மூடி அப்பால் வைத்தாள். கையை கழுவிக்கொண்டு மறுபடியும் உள்ளே வந்து ஆசனத்தில் அமர்ந்து கொண்டாள்.
வயிறு நிறைந்து விட்டிருந்தது. ஆனால் கண்களில் பட்ட தூசி போல சந்தேகத்தின் அடிப்படையில் எழுந்தது. ஒரு கேள்வி வேதனையாக மனதை சதா உறுத்தி கொண்டிருந்தது. வேலையின் போது மறந்துவிட்டிருந்தாள். பகல் மறுபடியும் அலுவலகம் துவங்க கொஞ்ச நேரம் இருந்தது. அந்த ஓய்வு நேரத்தில் மனதுக்குள்ளே மீண்டும் மீண்டும் அந்த உறுத்தல். இந்த பெண் மாதங்கி நீண்ட நாள் அனுபவமுள்ள குடும்பத் தலைவி போல் வீட்டை சாமர்த்தியமாகத்தான் நிர்வகிக்கிறாள். அடக்கமாக, பொறுமையாக, அன்பாகவே நடந்து கொள்கிறாள். இப்படிப்பட்டவள் பெரியம்மா சுமதி சொன்னதை போன்றதொரு காரியம் செய்திருப்பாளா? தனது பழைய காதல் விவகாரம் மாமியாருக்கு தெரியக்கூடாது என்பதற்காக பொறுமையாக இருப்பவள் போல் நடிக்கிறாளா? தனக்குள்ளே பலவாறு எண்ணி முடிவு காண முடியாது சஞ்சலப்பட்டு கொண்டிருந்தாள் கஸ்தூரி. அன்று காலை புறப்படும் முன் மருமகள் முகத்தை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்த போது கூட மனதில் அதே கேள்விதான். கபடமே இல்லாது வெளிப்படையாக பேசும் இவள் அந்த காரியத்தை செய்திருப்பாளா? காதலிப்பது என்பது பெரும் குற்றமா என்ன? இளம் வயது, தாய் தந்தை இல்லாததாலே எண்ணங்களை பரிமாறிக்கொள்ள ஒரு நல்ல தோழி கிடையாது. உணர்ச்சி வசத்திலே, இளமை மயக்கத்திலே ஏதாவது ஒரு தவறு செய்திருக்கலாம். அதற்காக இப்போது அவளை திரும்ப பெரியப்பா வீட்டுக்கு விரட்டப் போகிறாளா? அவள் மகன் ஹர்ஷன் மட்டும் பண்பின் சிகரமா? ஒழுக்கத்தின் இலக்கணமா? ஊர்மிளாவுடன் காதல் என்று ஊரை சுற்றி வரவில்லையா? மகனுக்கு ஒரு நியாயம், இன்னொருத்தி மகளுக்கு ஒரு நியாயமா? பெண்களின் உரிமையை பற்றி அழுத்தமாக கூட்டங்களில் பேசும் மாதர் சங்கத்து தலைவி அவள். அவள் வீட்டு விஷயம் என்றதுமே அடிப்படை கொள்கைகள் கலகலத்து விட்டனவோ? மனசாட்சி முள்ளாக தைத்தது. திடீரென்று மேஜையின் மேலிருந்த தொலைபேசியில் எண்களை சுழற்றினாள். ஹலோ. மறுபக்கத்தில் மாதங்கியின் இனிய குரல் காதை தழுவியது. அத்தையா? என்ன இந்த நேரத்தில்? உடம்புக்கு ஏதாச்சும்? கவலையுடன் கேட்டாள் மருமகள். அந்த குரலில் தொனிந்த ஆதங்கமும் அன்பும் கஸ்தூரியை புல்லரிக்க செய்தன. என்ன மட்டமான புத்தி எனக்கு! மருமகள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று துப்பு துளக்க கூப்பிட்டேன். ச்சே என்று தன்னைத்தானே சாடிக்கொண்டாள். 10 நாளாக வீட்டோட உன்னோட கூடவே இருந்துட்டு இப்போ ஆஃபீஸுக்கு வந்துட்டேன் இல்லையா? உன் குரலை கேட்கணும் போல இருந்தது, கூப்பிட்டேன். ஏதாவது சாப்பிடு, பட்டினியாக வேலை செய்துக்கிட்டு இருக்காதே. அத்தை, நீங்கள் ஒரு பச்சை குழந்தை. கலகலவென்று மாதங்கி சிரித்தாள். தொலைபேசியை வைத்துவிட்டு முகத்தை கைக்குட்டையால் அழுத்தி துடைத்து கொண்டாள் கஸ்தூரி. அவள் செய்த காரியம் அவளுக்கே அவமானமாகத்தான் இருந்தது. மாலையில் காரை ஓட்டிக்கொண்டு வீட்டை நோக்கி வந்த சமயம் பாதி வழியில் அந்த நினைப்பு வந்தது. அசலாம்பிகை கல்லூரியின் தலைவி ராதிகாவை அவளுக்கு நன்றாகவே தெரியும். இருவரும் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள், நெருங்கி பழகினவர்கள். ஹர்ஷன் கல்யாணத்தின் போது வெளியூரிலிருந்து வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தாள். கல்லூரி விடுமுறை முடிவடையும் தருவாயிலிருந்ததால் அவள் வெளியூரிலிருந்து கட்டாயம் திரும்பியிருப்பாள். அவள் வீடு போகும் வழியில்தான் இருக்கிறது. எதேச்சையாக அந்த பக்கம் போனவள் அவளை பார்த்துவிட்டு போக வந்தேன் என்று சொல்லிக்கொண்டு ராதிகாவை அணுகினாள். நெடுஞ்சாலையினுள் குறுக்கே ஓடிய தெருவிலிருந்து சிறிய வீட்டின் முன் காரை நிறுத்திவிட்டு கஸ்தூரி இறங்கினாள். கம்பி கதவிடப்பட்டிருந்த வராந்தாவில் ராதிகா சாய்வு நாற்காலியில் மாலை பத்திரிகையை புரட்டி கொண்டிருந்தாள். வா வா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, மகிழ்ச்சியுடன் வரவேற்றாள். கல்லூரியில் யாருக்கோ இடம் வேண்டி சிபாரிசு செய்து வந்துவிட்டதாக பயப்படாதே. இந்த வழியாக போனேன். அப்படியே உன்னை பார்த்து 4 வார்த்தை பேசிவிட்டு போகலாம்னு தான் வந்திருக்கேன். சிரித்தபடியே ஷோபாவில் அமர்ந்தாள். சிறிது நேரம் சம்பந்தமில்லாத பல கதைகளை பேசிவிட்டு மெல்ல ஆரம்பித்தாள். கேட்டு தெரிந்து கொள்ள அவமானமாகத்தான் இருந்தது. கேட்காதிருக்கவும் மனம் ஒப்பவில்லை. ஹர்ஷன் கல்யாணத்தின் போது உன் வாழ்த்து செய்தி கிடைத்தது. நீ நேரில் வர முடியாது போனது கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருந்தது. நான் கூட உன் வாழ்த்து செய்திக்கு நன்றி தெரிவித்து எழுதியிருந்தேன். கடிதம் கிடைச்சிருக்கும். உனக்கு கல்யாணத்தின் போது நடந்த விபரீதம் தெரிய நியாயமில்லை. கல்யாணத்துக்கு முதல் நாள் ராதிகா சட்டென்று கஸ்தூரியின் கரங்களை பற்றி கொண்டாள். நீ விவரிக்க வேண்டாம். ஜெயந்திக்கு பதில் அந்த பெண் மாதங்கியை வச்சு கல்யாணத்தை நீ சமாளிச்சிட்டேன்னு கேள்விப்பட்டேன். உண்மையில் அதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்ன சொல்கிற? நாம் படித்த காலம் வேற.
இப்போ படிக்கிற மாணவிகளின் மனநிலைக்கும் நமது மனநிலைக்கும் இடைவெளி ரொம்பவே அதிகம். அதனால் ஒரு கல்லூரியை திறமையாக நிர்வகிக்கணும்னா தலைவிக்கும் ஆசிரியர்களுக்கும் அதில் படிக்கும் மாணவிகளை பற்றி ஓரளவு நன்றாகவே தெரிந்திருக்க வேண்டும். அதுவும் கொஞ்சம் மாறுபட்ட நடத்தையுடைய பெண்களை நாங்கள் தீவிரமாகவே கண்காணிக்கிறது வழக்கம். கஸ்தூரியின் நெஞ்சம் படபடத்தது. இரு, நம்ம சாப்பிட தேநீர் எடுத்து வர சமையல்கார அம்மா கிட்ட சொல்லிவிட்டு வரேன். ராதிகா எழுந்து உள்ளே சென்று விட்டாள். அவள் திரும்புவதற்குள் நேரம் யுகமாக கஸ்தூரிக்கு கனத்தது. கல்யாண பத்திரிகையை பார்த்தபோது என் மனம் கொஞ்சம் சங்கடப்பட்டது. திருமணம் ஸ்வர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்கிறார்களே, எத்தனை பெரிய உண்மைன்னு நான் வியந்து போனேன். கடைசி நிமிஷத்தில் வந்து குழப்புறது நல்லதல்லவே. அதனால் மௌனமாக இருந்து விட்டேன். உன் சம்மந்தி வீட்டை பற்றி பேசுகிறேன் என்று கோபிச்சியோ? சமையல்கார அம்மாள் கொண்டு வந்து வைத்த தேநீர் கோப்பையை எடுத்து தோழியிடம் நீட்டினாள் ராதிகா. உண்மையை சொன்னால் ஏன் கோபிச்சுக்கணும்? கஸ்தூரி மெல்ல சிரித்து கொண்டே தேநீரை ஒரே மூச்சில் பருகி முடித்தாள். விவரிக்க முடியாத ஒரு அச்சத்தில் அவள் உடம்பில் ஒரு நடுக்கம் பரவிக்கொண்டது. ராதிகா என்ன சொல்லப் போகிறாள்? ரொம்ப சுற்றி வளைக்கிறாளே. பிறகு நடந்ததை கேள்விப்பட்ட போது நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரின்னு நினச்சி மகிழ்ச்சி அடைந்தேன் என்றாள் ராதிகா. உன் மருமகள் மாதங்கி வகுப்பிலே ரொம்ப கெட்டிக்காரி, எல்லாத்திலும் முதலிடம் பெறுகிறவள். அடக்கமான பெண், ரொம்ப பணிவான குணம். எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஆனால் தயானந்தனின் சொந்த மகள் ஜெயந்தி படு பொல்லாத குட்டி, ரொம்ப வாய்த்துடுக்கு, பெரிய சண்டைக்காரி, மொத்தத்தில் ரெட்டை வால். அவளை சமாளிக்க ஆசிரியைகள் ரொம்பவே பாடுபட்டார்கள். போதாதற்கு சின்ன வயசுலேயே ஒரு பையனுடன் சிநேகம், பஸ் நிலையத்தில் கடை தெருவில் என்று சந்திப்புகள். அது போதாதது போல அவளை தேடிக்கொண்டு கல்லூரிக்கே வரத் தொடங்கினான். கல்லூரி மாணவிகள் காதலிக்கட்டும், ஏராளமாக காதலித்து தொலைக்கட்டும். நாம் தடுத்து நிறுத்திவிடக்கூடிய காரியமல்ல காதல் விஷயம். அதை எங்கள் கல்லூரிக்கு ஒரு விளம்பரமாக அமைப்பதை நான் விரும்பவில்லை. கல்லூரி வாயிலுக்கு அப்பாலே மாணவிகள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும். அது எங்கள் பொறுப்பல்ல என்பது என் கொள்கை. அதனால் அவளது அப்பாவை தொலைபேசியில் அழைத்து மகளின் நடத்தையை பற்றி ரொம்ப கடுமையாக நான் பேசிவிட்டேன். ஆனால் என்ன காரணத்தினாலோ அவர் தம் மகளை அடுக்குவதை விட்டு நன்றாக படித்து கொண்டிருந்த மாதங்கியை பியூசி படிப்புடன் நிறுத்தி கொண்டு விட்டார். ஜெயந்தி படிப்பை முடித்துக்கொண்டு எங்கள் கல்லூரியை விட்டு போகும் வரை எங்களுக்கு அவள் ஒரு தலைவியாகவே இருந்தாள். அதனால்தான் முதலில் கல்யாண பத்திரிகையில் அவள் பெயரை பார்த்தபோது மனவேதனைப்பட்டேன். நம் சிநேகிதி கஸ்தூரிக்கு இவளா மருமகளாக அமையணும்? அடக்கடவுளே என்று சங்கடப்பட்டேன். பிறகு நடந்தது வேறு என்று தெரிந்தபோது நான் பட்ட மகிழ்ச்சி கொஞ்ச நஞ்சமல்ல. புன்முறுவலித்தாள் ராதிகா. அப்படியா? கஸ்தூரிக்கு இதுவரை தொண்டையை அடைத்து கொண்ட கணம் எங்கேயோ மறைத்து விட்ட போன்றதொரு லேசான உணர்வு ஏற்பட்டது. மாதங்கி ரொம்பவும் நல்ல பெண். எனக்கு அவளை ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ஒரு மாமியார் மருமகளுக்கு கொடுக்கும் சான்றிதழ் இது. ஞாபகம் இருக்கட்டும். சிரித்துவிட்டு எழுந்தாள். கேட்டை அகலமாக திறந்து வைத்துவிட்டு ஆவலுடன் கார் அருகே ஓடி வந்த மருமகளின் முகத்தை உற்று பார்த்த கஸ்தூரி மனம் கரைந்து போனாள். மாதங்கி எத்தனை அருமையானதொரு மருமகள். என்ன அத்தை, ஒரு மாதிரி இருக்கீங்க? கையிலிருந்து பிரீஃப்கேஸை வாங்கி கொண்டபடி கேட்டாள் மாதங்கி. ஒன்றுமில்லை, நாம் எல்லோரும் சாப்பிட்டதும் ஒரு சினிமாவுக்கு போய் வரலாம்னு பார்க்கிறேன். அவரும் கூட வருவாரா அத்தை? ஆவலுடன் மாதங்கி கேட்டாள். ஹர்ஷனுக்கு நகைச்சுவை நிறைந்த படம்னா ரொம்ப பிடிக்கும். வயிறே வலிச்சிருமாம். அப்படி சிரிக்கிற காட்சிகள்லாம் அந்த படத்தில் எனக்கு கூட வாய்விட்டு நல்லா சிரிக்கணும் போல் ஆசையாக இருக்குது. அதனால் 3 டிக்கெட்டு வழியிலேயே ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன். சரியா? முகம் மலர்ந்து போன மாதங்கியின் முதுகில் அன்போடு தட்டினாள் ராதிகா. சொன்னது போல் மாதங்கியை மருமகளாக அடைந்தது பெரிய அதிர்ஷ்டம்தான். எண்ணியபடியே மனநிறைவுடன் உள்ளே சென்றாள். சாமி போட்ட முடிச்சு. விரைவில் இணையும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.